அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ பாலிட்டி ரிலேட்டடான மொத்தம் 5 சப்ஜெக்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் முதல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கிரிட்டேரியா ஃபார் நியூ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் 2 lakhs அண்ட் இன்கம் ஆஃப் 20 crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்து ஊட்டி இஸ் செட் டு பிகம் த நெக்ஸ்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, புதிய மாநகராட்சிக்கான அளவுகோல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகை 2 லட்சம் மற்றும் வருமானம் 20 கோடி. அடுத்து தமிழகத்தின் அடுத்த மாநகராட்சி ஊட்டி உருவாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2மே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, in which area will China to a new district be located அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, சீனாவின் 2 புதிய மாவட்டங்கள் எந்த பகுதியில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், சீனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் இந்த லடாக் ஏரியாவில் தான் மெயினாக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. அங்கே வந்து நிறைய அவங்களே ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு இது எங்களுக்குள்ள ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக பார்த்தோம்னா 2 டிஸ்ட்ரிக்டை வந்து நியூ டிஸ்ட்ரிக்டை வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா லடாக் பகுதியில் தான் வந்து 2 புதிய மாவட்டங்களே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who is appointed as the head of DGCA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. DGCA-ஓட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபயஸ் அகமது கிட்வாய் அப்படிங்கிறவர். இந்த DGCA அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட தலைவரை தான் இந்த ஃபயஸ் அகமது கிட்வாய் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஓட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டோட்டல் ஓட்டர் கவுண்ட் இன் தமிழ்நாடு 6.36 crore. அடுத்து கான்ஸ்டிடியூஷன்சி வித் ஹையர் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறதும், அடுத்து கான்ஸ்டிடியூஷன்சி வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது கீழவேலூர் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஆர் மோர் இன் த நம்பர் தென் மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மேலை விட ஃபீமேல் ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் பார்த்துடலாம். தமிழ் என்னென்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாக்காளர்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.36 கோடி. அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி கீழ்வேலூர் அப்படிங்கிறது. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் அதிகம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க கூற்றுப்படி அனைத்தும் சரி. இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் நம்மளுக்கு வந்து இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு SIR இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன்படி தான் தமிழ்நாட்டோட இந்த வாக்காளர் டீட்டெயிலாம் இருக்குது. அதில் ஒரு பகுதியை நம்மளுக்கு கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, 5வது கேள்வி, கவர்மெண்ட் ஹேஸ் ஃபார்ம்ட் எ கமிட்டி டு ரிவைஸ் த பேஸ் இயர் ஆஃப் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃப்ரம் 2011 to 12 to 2022 to 23 அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ள சேர்மன்ஷிப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரை வந்து தலைவராக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, 2011-12 ஆண்டிலிருந்து 2022-23 மொத்த விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை திருத்துவதற்காக எந்த குழுவை அரசாங்கம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதில் யார் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இந்த மொத்த விலை குறியீட்டு, இது அப்படியே டைரக்டாக கேட்பாங்க, நமக்கு ஏறு கூட தேவையில்லை. மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் ஆண்டை திருத்துவதற்கான யார் தலைமையில குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமேஷ் சந்த் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who has been appointed as the chairperson of ISRO அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நாராயணன் அவர்கள் தான் இஸ்ரோவோட தற்போதைய சேர்மன். எந்த இயர் வரைக்கும் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 வரைக்குமே இவர் தலைவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு காமராஜர் அவார்டு ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு கீழ்கண்ட எந்த ஆளுமைக்கு காமராஜ் விருதுவை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ்ல நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்துகையில இந்த விருதுகள் முதல்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த தை மாதம் அந்த திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு வந்து இந்த விருது வந்து அரசு அறிவிச்சு வழங்குவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு பிரபலங்களுக்கும் வந்து
தலைவர்கள் பேர்ல விருது வழங்குறது வழக்கமா இருக்கு. அந்த வகையில இந்த ஜனவரி மந்த்ல இந்த விருது வழங்குறதுனால இது பெருசா இருக்கு. இதே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்களை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 4 பேர் பேரை கொடுத்துட்டு இந்த தலைவர்கள் விருது பேரையும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில இந்த காமராஜர் விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கபாலு அப்படிங்கிறவர், இவர் காங்கிரஸோட மூத்த தலைவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்டர்போலோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லியோன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ பிரான்ஸ்ல உள்ள லியோன்ல தான் இந்த இன்டர்போலோட தலைநகரம். இந்த இன்டர்போலுக்கு அப்ரிவேஷனே நம்மளுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. இன்டர்போலுங்கிறது இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த இன்டர்போல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், கிரீன்லாண்ட் விச் பிலாங் டு டென்மார்க் வாஸ் கிராண்டட் அட்டானமி இன் 1979 அப்படிங்கிறது. அடுத்து ஒன்லி 57,000 பீப்புள் லிவ் இன் ஏரியா விச் இஸ் 80% கவர்டு பை ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்திற்கு 1979ஆம் ஆண்டு சுயாட்சி வழங்கப்பட்டது. அடுத்து 80% பணிகளால் மூடப்பட்ட இந்த பகுதியில் 57,000 பேர் மட்டுமே வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரி. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த டென்மார்க்கை இந்த கிரீன்லாந்தை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிரீன்லாந்தில் வந்து நிறைய கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிரீன்லாந்தை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த வகையில் 1979க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டென்மார்க்கோட சுயாட்சி கட்டுப்பாடோட இந்த கிரீன்லாந்து இருக்கு. இங்கே மொத்தமே 57,000 பேர் இருக்காங்களா. இந்த 57,000 பேருக்கும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்க ஒவ்வொருத்தருக்குமே 90 லட்சம் ரூபாய் தந்துடுறேன், இந்திய மதிப்பில் 90 லட்சம் ரூபாய் தந்துடுறேன், நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, அந்த கிரீன்லாந்தை வந்து அமெரிக்கா வந்து நிர்வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இது போக அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்திய செய்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் டேட்டா ஷேரிங் பிளானட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடி சரிபார்ப்பு மற்றும் தரவு பகிர்வு தளத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிறவர் அந்த சரிபார்ப்பு ஐடி சரிபார்ப்பு மற்றும் தரவு பகிர்வு தளத்தின் தலைவராக இருக்காரு, தற்போதைய தலைவர். அப்பாயின்மெண்ட்ல வரும் இந்த கொஸ்டின்லாம். விச் செக்ஷன் ஆஃப் த பாரதிய நியாய சன்கிதா கிரிமினல் ஆக்ட்ஸ் என்டான்சரிங் த யூனிட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, பாரதிய நியாய சன்கிதா எந்த பிரிவு வந்து இந்தியாவோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை குற்றமாக கருதுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 152. அதாவது இந்த ஐபிசிக்கு மாற்றா வந்திருக்கிறது தான் இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிறது. இந்த பிஎன்எஸ்ல ஸ்பெசிபிக்கா இந்த பிரிவு 152 எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்தியாவோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை குற்றமாக கருதுகிறது. சமீபத்தில் நிறைய அந்த வன்முறை தூண்டுற விகிதத்துல அப்புறம் ஒற்றுமை சீர்குலைக்கும் விதமா நிறைய பேசிட்டு வராங்க. ஸோ அந்த விதமா இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 12வது கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நமக்கு டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்துடும், அடுத்து ஏடிஎம்கே, அடுத்து இப்போ நாம் தமிழர் கட்சி ரீசெண்டாக வந்திருக்கு, அடுத்து விசிகேவும் சொல்றாங்க. ஸோ இது 4மே மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கு. இதனால இவங்களுக்கு தனி சின்னமும் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கிரிட்டேரியா வச்சிருப்பாங்க. அதை கடக்கும் போது அவங்களுக்கு அந்த மாநில கட்சிக்கான அந்தஸ்து கிடைச்சிரும். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த நோட்டீஸ் சென்ட் டு தோஸ் ஹூ ஹாட் மணி ஏர்ன் இல்லீகலி அப்ராட். தமிழ்ல பாருங்க, உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பாதுகாப்பவர்களுக்கு அனுப்பப்படும் நோட்டீஸ் என்ன வகை அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லோ நோட்டீஸ், ப்ளூ நோட்டீஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வகை இதுக்கு வந்து வெள்ளி நோட்டீஸா, சில்வர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டிலே சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளை, மெயினாக நம்மளுக்கு வந்து சுவிஸ் பேங்கை வந்து இதுக்கு இதாக சொல்லுவாங்க. என்னன்னா, இங்கே கொள்ளையடிக்கிற காசை வந்து வெளிநாட்டில் போய் சேமிச்சு வைக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுக்கு கொடுக்கப்படுற நோட்டீஸோட பேர் தான் இந்த சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அப்பாயிண்டட் எ கமிட்டி டு ரிவ்யூ த நியூ கிரிமினல் லாஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க,
புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு யார் தலைமையில் ஒரு குழுவை நியமித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் புதுசாக போட்டாங்கல்ல இந்த சிஆர்பிசி அந்த பாரதிய நியாய சங்கீதா அந்த மாதிரி சட்டங்களை வந்து ஆய்வு செய்யறதுக்காக இவர் தலைமையில தான் இந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. நெக்ஸ்ட் பாருங்க, which country will host the 28th conference of speaker and presenting officer of the Parliament of Commonwealth countries in 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2026 ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் 28வது மாநாட்டை எந்த நாடு வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதை வந்து இந்தியா தான் நடத்த இருக்காங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இந்தியா ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்லை ஒரு விஷயத்தில் முதன்மையாக இருந்தாலோ அது வந்து கொஸ்டினை ஃப்ரேம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தான் இந்தியாலையும் தமிழ்நாடு வந்து ஒரு சில விஷயங்கள்ல முதன்மையாக இருக்கும்போது அதையும் கொஸ்டினை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளோட மாநாடு 28வது மாநாட்டை வந்து இந்தியா தான் இந்த வருஷம் நடத்தி இருக்கிறாங்க. The time period of 7th pay commission ends in which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7வது ஊதிய குழு காலம் எந்த ஆண்டில் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2026 இந்த 7வது ஊதிய குழு காலம் முடியுது. அடுத்து 8வது ஊதிய குழுவும் வர இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் டிட் நெகோசியேஷன் ஃபார் காசா சீஸ் ஃபயர் டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கு நடந்த பேச்சுவார்த்தையில காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தையில தான் இந்த காசாவோட பேச்சுவார்த்தை வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who among the following is appointed as the director general of CRPF அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருங்க. தமிழ்ல பாருங்க, பின்வருவனற்றில் யார் CRPF இன் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிபி சிங் அப்படிங்கிறவர் தான் தற்போதைய சிஆர்பிஎஃபோட இயக்குனர் ஜெனரலா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, The border between Egypt and Gaza is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் உள்ள எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபா அப்படிங்கிற ஏரியா தான் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையில உள்ள எல்லை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிதி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 11வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் இஸ் இன் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் பை நிதி ஆயோக் இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th place அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஹைகோர்ட் ஹேஸ் ஆர்டர் டு கிரியேட் எ போர்ட்டல் டு ரிஜிஸ்டர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவ் இன் உறவுகளை பதிவு செய்ய ஒரு போர்ட்டலை உருவாக்க எந்த உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த உயர்நீதிமன்றம் அப்படின்னா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைப்படி திருமணமானவங்களுக்கு சட்டத்தில் வந்து இது இருக்கு. ஆனால் இந்த லிவின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாதனால அது சம்பந்தமா ஒரு போர்ட்டலை உருவாக்குங்க, அதில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க, அதன் மூலமா இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறையை வந்து இந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எத்தோனேசியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அண்டர் த ஆர்டிகல் 21 allowed passive euthanasia in India. Karnataka becomes the first state in India to allow passive euthanasia அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன தமிழ்ல பாருங்க, கருணை கொலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உச்சநீதிமன்றம் பிரிவு 21 கீழ் இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்த முதல் மாநிலமாக கர்நாடகம் மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து எது சம்பந்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருணை கொலை சம்பந்தமா இருக்கு. இந்த கருணை கொலை வந்து உச்சநீதிமன்றத்தின் பிரிவு 21 கீழ் இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்தது. நமக்கு கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வயிற்றில் இருக்கிற சிசுக்கு கூட பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த கருணை கொலைக்கு வந்து அலோ பண்ணுறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற பிரிவு 21 கீழ் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கூற்றுமே சரி அப்படிங்கிறது. விச் திருக்குறள் வாஸ் கோட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் பட்ஜெட் 2025? தமிழ்ல பாருங்க, 2025 பட்ஜெட்டில் நிதியமைச்சரால் மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் அப்படிங்கிற திருக்குறளை தான் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த குறளை வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே சில குறள்களை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அந்த விதத்தில் அதையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது.
which finance minister in India has presented most number of பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அதிக பட்ஜெட்களை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொரார்ஜி தேசாய் தான். இவர் தான் வயதான பிரதமராகவும் இருந்திருப்பாரு. அடுத்து இந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 44 வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து இவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா February 29 இவரோட பிறந்தநாள் வரும். 4 வருஷத்துக்கு ஒருத்தருக்காக தான் இவரோட பிறந்த தினம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு இவரோட கூடுதல் சிறப்புகள். இதையே இந்த ரீசெண்ட் டேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ தற்போதைய பட்ஜெட்டை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களை பேஸ் பண்ணி வர்றதுனால இவர் வந்து அதிக பட்ஜெட்களை தாக்கல் செஞ்சிருக்காரு. ஸோ இவங்க வரும் காலத்தில் இவங்க கூட ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தேர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பேச்சு சுதந்திரம் மற்றும் உறுப்பினர்களின் சிறப்பு உரிமையை பாதுகாக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 105 அப்படிங்கிறது தான். ஸோ நாடாளுமன்றத்தில் பேச்சு சுதந்திரம் மற்றும் உறுப்பினர்களின் சிறப்பு உரிமையை பாதுகாக்க அரசமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 105 அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அந்த நியூஸ் கட்டிங்லேயே நிறைய ஸ்டேட்டிக் டேட்டாவும் உள்ளே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேக்டை வந்து எடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் வைக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வருது. நெக்ஸ்ட் பாருங்க. விச் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஸ்டேட்ஸ் தட் அண்ட் ஜட்ஜ் ஆல்சோ ஹேஸ் த இன்வெஸ்டிகேட் பவர் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் சர்விங் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் இருக்கும்போது நீதிபதியின் விசாரணை அதிகாரம், சிறப்பு உரிமை ஆகியவை தற்காலிக நீதிபதிக்கும் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 224A அப்படிங்கிறது. இந்த A, B அப்புறம் 1, 2, 3 இந்த மாதிரிலாம் வரும். இப்போ இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே சப்பா கொடுக்கப்பட்டது. இந்த ABCD அப்படிங்கிறது வருது சட்ட திருத்தம் பண்ணப்பட்டது, அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வர்றது. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் அந்த 224 அப்படிங்கிறது 224A அப்படிங்கிறது தான் இந்த பணியில் இருக்கும் நீதிபதி விசாரணை அதிகாரம், சிறப்பு உரிமை ஆகியவற்றின் தற்காலிக நீதிபதிக்கும் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு ஆகும். இப்போ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2006. அமெரிக்கா ரீசென்ட்லி வித்ட்ரா ஃப்ரம் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் 2006 நிறுவப்பட்டது. அமெரிக்கா சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் இருந்து விலகியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். The total number of constitution in Delhi Legislative Assembly is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றத்தில் உள்ள மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 70. சமீபத்தில் தான் டெல்லிக்கு வந்து சட்டசபை எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து பிஜேபியோட பார்ட்டி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ரேகா குப்தா அப்படிங்கிறவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அதோட அந்த மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. டெல்லி சட்டமன்றத்தில் உள்ள மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிறது. சமீபத்தில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசோட அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டெல்லி வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆட்டோமிக் எனர்ஜி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுசக்தி சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1962. இந்த அணுசக்தி தொடர்பாக சமீபத்தில் வந்து இந்த அணுசக்தி துறையில் வந்து தனியார் பங்களிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் வர்றதுனால அது ரிலேட்டடான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த அணுசக்தி சட்டம் நம்மளுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் வாஸ் டிக்ளேர்டு நக்சல் ஃப்ரீ ஆஃப்டர் த ஃபைனல் சரண்டர் ஆஃப் இட் லாஸ்ட் ஆக்டிவ் நக்சலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக செயலில் இருந்த நக்சலைட் சரணடைந்த பிறகு எந்த மாநிலம் நக்சல் இல்லாத மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்நாடகா தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் இந்த நக்சலிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தனால ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா வந்து நக்சல் ஃப்ரீ ஸ்டேட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க. வாட் வாஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த 2024 கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 ஊழல் புலனுணர்வு குறியீட்டில் இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 96ல இருக்கு.
இது வந்து இண்டெக்ஸில் நமக்கு வரும். அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் பீன் இம்போஸ்டு ஃபார் த 11th டைம் இன் மணிப்பூர். பிரசிடென்ட்ஸ் ரூல் ஹேஸ் பீன் இம்போஸ்டு அண்டர் ஆர்டிகல் 356 டியூ டு த inability of the state government to continue function under the provision of constitution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, another reason in the completion of a 6-month gap between two legislative session in the state அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மணிப்பூரில் 11வது முறையாக ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு விதியின் கீழ் மாநில அரசு தொடர்ந்து செயல்பட முடியாததால் பிரிவு 356 கீழ் ஜனாதிபதி ஆட்சி விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 2 சட்டப்பேரவை அமர்வுகளுக்கான 6 மாத கால இடைவெளி நிறைவடைந்துள்ளது மற்றொரு காரணமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கப்படி 3மே சரிதான். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, மணிப்பூரில் வந்து 2 சமூக மக்களுக்கு இடையே சண்டை வந்து அது கலவரமாக மாறி அது ஸ்டேட் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு அங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஸோ அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொஸ்டினை வச்சுருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கப்படி 3மே சரியாக தான் இருக்குது. இந்த வகையில் சமீபத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகமாக அமல்படுத்தின ஸ்டேட்டாக வந்து இந்த மணிப்பூரை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, which state has the highest number of women MPs in 18th லோக் சபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, 18வது மக்களவையில் அதிக பெண் எம்பிக்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது தான். நமக்கு சமீபத்தில் இந்த 33% மக்களவை அப்புறம் சட்டப்பேரவைகளில் வந்து 1/3 வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரணும், இந்த சீட்டில் வந்து 3ல் 1 பங்கு இடம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மசோதாக்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த 18வது மக்களவை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக எம்பிக்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா இந்த மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது சரியான விடை. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் பீன் இம்போஸ்டு ஸோ ஃபார் 136 டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் பீன் இம்போஸ்டு ஃபார் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்பூர்னு கொடுத்துருக்காங்க. இது வராது, மணிப்பூர் வரலாம். அடுத்து பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் இன் ஆப்ரேஷன் ஃபார் 12 years ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இதுவரை 136 முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் மற்றும் மணிப்பூரில் அதிக முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் 12 ஆண்டுகளாக ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது 2 சரியாக வரும். இதில் மணிப்பூர் சரிதான், உத்தரப்பிரதேசத்துக்கு பதில் பஞ்சாப் வரலாம் இதில். ஸோ அதனால இது தவறு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி அப்படிங்கிறதா சரியான விடை. Who among the following is not a member of Chief Election Commissioner Selection Committee அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, கீழ்கண்டவர்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவின் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. இதில் யார் வரமாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் வரமாட்டாங்க. அப்போ மீதி எல்லாருமே வருவாங்க. பிரதமர், எதிர்கட்சி, மக்களவை எதிர்கட்சி தலைவர், கேபினெட் அமைச்சர்கள் உள்ள வருவாங்க. கேபினெட் அமைச்சரில் ஒருத்தர் வருவாங்க. அதாவது பிரதமரோட பரிந்துரையின் பேரில் கேபினெட் அமைச்சர் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following place in now as rainbow capital of the world அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் இடங்களில் எது உலகின் வானவில் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஹவாய் அப்படிங்கிற ஏரியா தான் உலகத்தோட வானவில் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு ரேங்க்ஸ் இன் பஞ்சாயத்து டிவால்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து அதிகாரப்பறிவு குறியீட்டில் தமிழகத்தின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 3வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பஞ்சாப் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு பி அண்டர் பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட்ஸ் ரூல் ஹேஸ் பீன் இம்போஸ்டு இன் தமிழ்நாடு ஃபார் 4 times அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இந்தியாவில் முதலில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த மாநிலம் எதுனா பஞ்சாப் தான். தமிழ்நாட்டில் 4 முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவுமே அந்த மணிப்பூர் இஷ்யூவை பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான். ஸோ அதன்படி 2மே சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஞானேஷ்குமார் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் த
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் விவேக் ஜோஷி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த எலெக்ஷன் கமிஷனர். பின்வரும் கூற்றிலே கவனிங்கள். ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். விவேக் ஜோஷி தலைமை தேர்தல் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தலைமை தேர்தல் ஆணையர், இவர் தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டார். போத் ஆர் கரெக்ட் தான். இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க, இவர் எப்போ நியமிக்கப்பட்டார், இவர் எந்த கேடரை சேர்ந்தவர், எந்த ஆண்டு சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணாங்க, ஸோ இவங்க ஜாயின் பண்ண டேட்டு அதை கொண்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்டிஸ் பி ராஜமாணிக்கம் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த லோக் ஆயுக்தா. ஹி வில் ரிமைன் இன் ஆஃபீஸ் ஃபார் 5 years ஆர் 70 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்க. நீதிபதி பி ராஜமாணிக்கம் லோக் ஆயுக்தாவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து அவர் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை இந்த பதவியில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேகா குப்தா ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேகா குப்தா எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி தான். புதுடில்லியோட முதலமைச்சராக சமீபத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதன்படி பிஜேபி பார்ட்டி சார்பாக புதுடில்லியோட முதலமைச்சராக ரேகா குப்தாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலக சமூக நீதி தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 20 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த டேர்ம் ஆஃப் த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பி ஆனந்த் நாகேஸ்வரன் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 2 years. த டேர்ம் ஆஃப் நீதி ஆயோக் சிஇஓ பிவி சுப்பிரமணியம் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 1 year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். தலைமை பொருளாதார ஆலோசகர் பி ஆனந்த நாகேஸ்வரன் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி பிவிஆர் சுப்பிரமணியத்தின் பதவிக்காலம் 1 ஆண்டு நீடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் ஆண்டு நீட்டிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா தற்போதைய அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா இந்த ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள். நிதி ஆயோக்கோட சிஇஓ யார் அப்படின்னா இந்த சுப்பிரமணியம் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பின்வருவற்றில் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மா கார்டியன் அப்படிங்கிறது சரியான விடை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டீல்ஸ் வித் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இணைய முடக்கம் தொடர்பான வழக்குகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுராதா பைசின் கேஸ் அப்படிங்கிறது தான் இணைய முடக்கம் தொடர்பான வழக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வழக்குகள் பற்றி நம்மளுக்கு நிறைய கேள்வி வரும். இந்த இணைய முடக்கம் தொடர்பாக இந்த அனுராதா பாசின் வழக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் டெமாலிஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டியூஷனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பின் எந்த பிரிவு மக்களவை தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்போட எந்த பிரிவு மக்களவை தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 82 ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது. இது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழைய டேட்டா படி தான் நமக்கு அந்த மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை இருக்கு. சமீபத்தில் அதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சீரமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஸோ அது சம்பந்தமான இந்த முக்கியமான ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது. ஸோ அதை தான் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் 5th போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த கான்ஸ்டபிள் has been increased to 12th standard. Formation of special intelligence cells in caste sensitive area to gather intelligence on caste related developments that may have bearing on law and order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க. 5வது காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றிய பின்வரும் கூற்றிலே கவனிங்கள். காவலருக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்புக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய சாதி தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க சாதி ரீதியாக உணர்வு திறன் உள்ள பகுதிகளில் சிறப்பு புலனாய்வு பிரிவுகளை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே போத் ஆர் கரெக்டு தான். இந்த 5வது காவல் ஆணையத்தோட பரிந்துரையின்படி இந்த 2 கூற்றுமே அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான டேட்டா.
சமீபத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த செபி சேர்மன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செபியோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துகின் பாண்டே அப்படிங்கிறவர் தான் செபியோட தலைவராக இருக்காரு. செபி தான் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தைகளை ஒழுங்கமைக்க நிறுவப்பட்ட நிறுவனம். அடுத்து பாருங்க, under which article of the Constitution Chief Commissioner and other Election Commissions Act was enacted அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, அரசமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தலைமை ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 பிரிவு 5, அதில் சப்பிரிவு 5 அப்படிங்கிறது இது முக்கியமான ஆர்டிகல். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் which article does the special leave petition of the Supreme Court fall அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மனு எந்த சரத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. எந்த சரத்து கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 136 கீழே தான் உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அனுமதி மனு எந்த சரத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஓவல் ஆஃப் ஈசி இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, ஓவல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த ஓவல் அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ். நமக்கு கூட சமீபத்தில் இந்த ஒயிட் ஹவுஸு அப்புறம் இந்த வெள்ளை மாளிகை அப்படிங்கிற இதெல்லாம் வச்சு ஒரு அப்ஜெக்டிவ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஓவல் அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 81 அப்படின்னு கொடுத்துட்டு ரீட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபிக்ஸட் த காம்போசிஷன் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அட் த 543 till 2001 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 84th அமெண்ட்மெண்ட், 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபிக்ஸட் த காம்போசிஷன் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அட் 543 till 2026. ஆர்டிகல் 82 காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழ்லையும் பார்த்துருவோம். தவறான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சரத்து 81 ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவையில் இடங்களை மறுசீரமைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42வது திருத்த சட்டம் அதன்படி பார்த்தீங்கன்னா மக்களவையில் இடங்களின் 2001 வரை லோக்சபாவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 543 இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 84வது திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மக்களவையில் இடங்களின் எண்ணிக்கை கலவை 2026 வரை லோக்சபா 543 இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சரத் 82 வந்து ராஜ்யசபா அமைப்பு. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் எது பார்த்தீங்கன்னா 1, 4 இன்கரெக்ட். இது ஒவ்வொரு வருஷத்துக்குலாம் மாறாது, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இயர் வச்சிருப்பாங்க, அதன்படி தான் அது மாறும். அதே மாதிரி இந்த ராஜ்யசபாவோட அமைப்பும் இந்த 82க்கு கீழே வராது. அப்போ இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2001 படி இது வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த 2001ல் 26 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் கரெக்ட் அப்படிங்கிறத சரியான விடை. இந்த வகையில் ஆன்சர் என்னன்னா 1, 4 தவறானது. கொஸ்டின் நம்பர் 53, தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் இன் லோக்சபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களவையில் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவ சதவீத அடிப்படையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.18% அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 54, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 127 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 224A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆட் ஜட்ஜ் இன் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன் அப்பாயின்மெண்ட் ஆட் HOC judge the honorable judge in the president does not sign a warrant of appointment but gives assent அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றலை கவனியுங்கள். அரசியலமைப்பின் பிரிவு 127 உச்சநீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பது பற்றி விவாதிக்கிறது. அரசியலமைப்பு பிரிவு 224A உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பது பற்றி விவாதிக்கிறது. தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பதில் ஜனாதிபதி நியமன உத்தரவில் கையெழுத்து
கையெழுத்திடுவது இல்லை, ஆனால் ஒப்புதல் அளிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா 3மே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த செக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, 127, அடுத்து 224A, அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலிக நீதிபதிகள் நியமிப்பதில் ஜனாதிபதி நியமனம் உத்தரவில்லை. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரியானது தான், ஆல் ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ப்ரிவிலேஜஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் பை எ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மூவ்டு பை எ மெம்பர் வென் ஹீ ஃபீல்ஸ் தட் எ மினிஸ்டர் ஹேஸ் கமிட்டட் எ பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, சிறப்புரிமை தீர்மானம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இது ஒரு அமைச்சரால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவது தொடர்பானது. ஒரு அமைச்சர் சபையின் சிறப்புரிமைகள் மீறியதாக உணரும் போது ஒரு உறுப்பினரால் இது கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இரண்டும் கரெக்டு தான். இந்த சிறப்பு தீர்மானம் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. என்னென்னா, இது அமைச்சரால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவது தொடர்பானது. ஒரு அமைச்சர் சபையின் சிறப்புரிமை மீறியதாக உணரும் போது ஒரு உறுப்பினரால் இது கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, how many of the following statements are correct? Article 124(2) deals with the impeachment of Supreme Court judge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, The Judgment Inquiry Act 1968 regulates the procedure relating to the removal of judge of the Supreme Court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, Justice B. Ramaswamy was the first judge against whom impeachment proceeding were initiated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எத்தனை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப்லையும் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரத்து 124(2) வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் பதவி நீக்கம் தொடர்பானது. அடுத்து, நீதிபதிகளின் விசாரணை சட்டம் 1968 உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான நடைமுறையை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்ததா பாருங்க, பதவி நீக்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட முதல் நீதிபதி வி ராமசாமி ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை சரியானவன்னு கேட்டிருக்காங்க. 2வதும் 3வதும் சரியா இருக்கு. இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து 2க்கு பதில் 4ம் 5ம் வரும். ஸோ இதில் வந்து 2 வராது அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து தவறாக இருக்குது, மீதி 2 சரியான. இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2 ஜோடிகள் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்க்கணும், சூஸ் த இன்கரெக்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாரினர்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாரினர்ஸ் ஆக்ட், இமிக்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இது சமீபத்தில் என்னன்னா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆக்ட் ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து 1946 தான், பாஸ்போர்ட் ஆக்ட் வந்து 1967, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து 1939, இமிக்ரேஷன் ஆக்ட் வந்து 2000 அப்படிங்கிறது. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது சரி. ஸோ இது சமீபத்தில் இது சம்மந்தமான ஒரு ஆக்ட் வந்ததுனால இதை வச்சுருக்காங்க. In Tamil Nadu Legislative Assembly, a resolution must have the support of how many members for taking up for discussion அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35 உறுப்பினர்களுக்கு குறையாம இருக்கணுமா. ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு 35 உறுப்பினர்களுக்கு குறையாம அந்த ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் 1952 to 1952ல வந்து 494 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமைக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் கமிஷன்ல வந்து 1963 522 சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 1973 அமைக்கப்பட்ட கமிட்டியில் 543, அடுத்து 2002 அதே 533. இந்த 73க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த விவாதம் வந்து 2026 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது சரியான விடை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி 1982 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி 1993, தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1998, ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 2015. தமிழில் பாருங்க, தவறான இணையை தேர்வு செய்க. முதல் நீதிபதிகள் வழக்கு வந்து 1982, இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு 1993, மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு 1998, நான்காவது நீதிபதி வழக்கு 2015 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து அனைத்தும் சரியானவை அப்படிங்கிறதே சரியான விடை. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. இயரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த சேலரி ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹாஸ் அப்ரூவ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. மார்ச் 2025 இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தில் எவ்வளவு சதவீதம் உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா 24% உயர்வு பண்ணியிருக்காங்க, 24%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த கேஸ் எஸ்பி குப்தா வர்சஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 1981 இஸ் ஆல்சோ நவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, எஸ்பி குப்தா எதிர் இந்திய ஜனாதிபதி வழக்கு 1981 மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 தான். ஸோ இந்த கொஸ்டினோட மறு கட்டமைப்பு தான் இந்த கொஸ்டின். எஸ்பி குப்தா எதிர் இந்திய ஜனாதிபதி வழக்கு தான் ஃபர்ஸ்ட் நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 312 ப்ரொவைட்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் விச் ஷேல் நாட் இன்க்ளூட் எனி போஸ்ட் இன்ஃபீரியர் டு தட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க, பிரிவு 312 அகில இந்திய நீதித்துறை சேவை நிறுவுவதற்கு வழிவகை செய்கிறது. இதில் டேஷ் பதவிக்கு கீழான எந்த பதவியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இந்த பதவிக்கு கீழே எந்த பதவியும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ நம்ம நீதித்துறையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கும், ஹைகோர்ட் இருக்கும், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் இந்த கட்டமைப்பு இருக்கட்டும், இதுக்கு கீழே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பிரிவு 322 அகில இந்திய நீதித்துறை சேவை நிறுவுவதற்கு வழிவகை செய்கிறது. இதில் டேஷ் பதவிக்கு கீழான எந்த பதவியும் இருக்கக்கூடாது, இதுக்கு கீழே எந்த பதவியும் வேணாம். ஸோ இந்த இதுக்கு மேலே உள்ள ஹையரார்க்கியில் நியமனம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விதி சொல்லுது. இது என்ன விதி அப்படின்னா, பிரிவு 312 அப்படிங்கிறது முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்க, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அலோவ்ஸ் ஃபார் ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹைகோர்ட் டு அனதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் எந்த பிரிவு ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியை மாற்ற அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 222 அதில் 1 அப்படிங்கிறது. சமீபத்தில் நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க, ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க, நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதிபதியை மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது எந்த விதிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 222 படி தான் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, விச் செக்ஷன் ஆஃப் த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா டீல்ஸ் வித் ப்ரொஹிபிட்ரி ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்கிதா எந்த பிரிவு தடை உத்தரவுகளை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எந்த பிரிவு அப்படின்னா 163 அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்க, த கேஸ் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வாஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993 இஸ் ஆல்சோ நவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர் பதிவு சங்கம் வாஸ் இந்தியன் யூனியன் வழக்கு 1993. அந்த வழக்கோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட மற்றொரு பேர் என்னன்னா இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். இந்த நீதிபதிகள் வழக்கு 1, 2, 3, 4 வரைக்கும் பார்த்துட்டோம். இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த வழக்கு ப்ளஸ் அது எத்தனையாவது நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, த நியூ கிரிமினல் லாஸ் ஃபால்ஸ் அண்டர் விச் லிஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பட்டியல் கீழேனா பொது பட்டியல் கீழே வருது. கன்கரண்ட் லிஸ்ட் தான். நமக்கு வந்து 3 விதமான பட்டியல் இருக்கும், மத்திய, மாநில, பொது பட்டியல் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்போட எந்த பட்டியலின் கீழே வருதுன்னா பொது பட்டியல் கீழே தான் வருது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைவேட் செக்ரட்டரி டு பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றில் பிரதமரின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி திவாரி அப்படிங்கிறவர் தான் வந்து அவரோட பர்சனல் செக்ரட்டரியா நியமனம் பண்ணியிருக்காங்க. பிஎம்மோட பர்சனல் செக்ரட்டரி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த தேர்ட் ஜட்ஜ் கேஸ் ஆஃப் 1998 இஸ் நாட் எ கேஸ் பட் அன் ஒப்பீனியன் டெலிவர்டு பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. It was referred by then President of India K.R. Narayanan in July 1998 under his constitutional power அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். 1998ஆம் ஆண்டு 3வது நீதிபதிகள் வழக்கு ஒரு வழக்கு அல்ல, ஆனால் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்காடப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்போதைய இந்திய ஜனாதிபதி K.R. நாராயணன் அவர்களால் ஜூலை 1998 அவரது அரசியலமைப்பு அதிகாரத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல வர்ற இந்த ரெண்டுமே சரிதான், இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், அந்த கேஸ் தான். அந்த 4 நீதிபதிகள் வழக்கு இருக்கும், அது எந்த வருஷம், அது யாருக்கு இடையில நடந்தது அப்படிங்கிறத முக்கியமாக படிச்சிட்டிங்கன்னா அது சம்பந்தமாக தான் இந்த 4 கேள்விகளுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1998 3வது நீதிபதிகள் வழக்கு அது ஒரு வழக்கு இல்லை, ஆனால் வந்து இந்திய உயர்நீதிமன்றத்தோட ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த K.R. நாராயணன் அவர்களால் அரசியலமைப்பு அதிகாரத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். CSAM refers to material, audio, video and images that depicts a sexual explicit portrayal of a child அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன, பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அண்ட் ஃபோக்சோ ஆக்ட் 2012 ப்ரொஹிபிட்ஸ் CSAM இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். CSAM என்பது ஒரு குழந்தையின் பாலியல் ரீதியான வெளிப்படையான சித்தரிப்பை சித்தரிக்கும் பொருள், ஆடியோ, வீடியோ மற்றும் படங்கள் ஆகும். பாரதிய நியாய சன்ஹிதா 2023, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, ஃபோக்சோ சட்டம் 2012 இந்தியாவில் CSAM-ஐ தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் சரியானுடைய. ஸோ ரெண்டுமே சரிதான். இதில் நம்ம என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா, இந்த பாரதிய நியாய சன்ஹிதா எந்த வருஷம்னா 2023, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, ஃபோக்சோ ஆக்ட் 2012. இது 3மே முக்கியமான தகவல். ஸோ அந்த வருஷத்தை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த விஷயத்தை வந்து பெண்களுக்கான இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற கருத்துருவை சொல்ல வரேன். அடுத்து பாருங்க, which of the following will be the first state to constitute Waqf board as per the latest amendment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய திருத்தத்தின்படி வக்ஃப் வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். இந்த வக்ஃப் ஆக்ட்லாம் ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து கேரளா தான் முதல்ல அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் கவர்னர். Governor has maximum 1 month to withhold his asset. Governor has maximum 3 months to return the bill or reserve it for president. Governor must give his asset within 1 month if the assembly repasses the bill returned by governor. ஆளுநர் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஆளுநர் தனது ஒப்புதலை நிறுத்தி வைக்க அதிகபட்சம் 1 மாதம் மட்டுமே அனுமதி உள்ளது. ஸோ ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பவோ அல்லது குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கவோ அதிகாரம் அதிகபட்சம் 3 மாதங்கள் மட்டுமே உள்ளது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதா சட்டமன்றம் மற்றும் நிறைவேற்றினால் ஆளுநர் 1 மாதத்திற்கு தனது ஒப்புதலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான். ஸோ இது கொடுத்துருக்கப்படி இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கோம். அதன்படி குடியரசுத் தலைவரும் ஒரு 14 கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அந்த வகையில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, under which article of the Constitution Supreme Court declared 10 bills passed by a Tamil Nadu legislator as considered to be assented by governor அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தமிழ்ல பாருங்க, அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது? ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது 142 படிதான் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாததாக கருதப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த லாங்கஸ்ட் சர்வ்டு கவர்னர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வருவனற்றில் தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் ஆளுநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which section of RTA Acts deals with exemption from disclosure of information அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவு தகவல்களை வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 8 அப்படிங்கிறது. இந்த ஆர்டிஐல செக்ஷன் 8 இருக்கும். ஸோ அதன்படி தான் இந்த ஆக்டை பொறுத்தளவில் எப்படின்னா, எல்லா ஆக்டுமே ஒரு புத்தகம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆக்டுமே ஏற்றப்படும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி அட்டவணை பகுதி பிரிவுகள்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா ஆக்ட்லையுமே அட்டவணை பகுதி பிரிவுகள்லாம் இருக்கும். அந்த வகையில் இந்த செக்ஷன் 8 படி தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு வந்து தகவலை வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிப்பதை பற்றி விவாதிக்கிறது. விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கிறது பிரிவு 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த வெர்டிக் ஸ்டேட் இன் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் அசட் ஆர் வித் ஹோல்டு ஹிஸ் அசன்ட் டு த பில் பாஸ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வித் இன் 3 months. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த பிரசிடென்ட் டஸ் நாட் ஹேவ் அன் அப்சல்யூட் வீட்டோ ஆர் பாக்கெட் வீட்டோ ஓவர் எ பில் பாஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அண்டர் ஆர்டிகிள் 201 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஒரு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது தனது ஒப்புதலை நிறுத்தி வைக்க வேண்டும். அரசியலமைப்பின் 201வது பிரிவின் கீழ் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் முழுமையான வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோ இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் வழக்கோட தீர்ப்பில் இப்போ ஆளுநர் சம்மந்தமாக 2 ஆர்டிகல் வந்து சமீபத்தில் பேசப்பட்டிருக்கும். ஒன்று ஆர்டிகல் 200, இன்னொன்று 201. ஸோ அந்த வகையில் இந்த 201 பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கப்படி 2 கூற்றுமே சரியானது தான். இந்த 201 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவேற்றப்பட்ட மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கு முழுமையான வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது தனது ஒப்புதலை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2ம் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வேர் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தட் டெலிவர்டு த ஹிஸ்டாரிக் ரூலிங் மேண்டேட்டிங் டைம்லி அசம்பிளி கவர்னர்ஸ் டு ஸ்டேட் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில மசோதாக்களுக்கு ஆளுநர் சரியான நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா நீதிபதி ஏ பார்திவாலா, அப்புறம் வந்து நீதிபதி மகாதேவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து முக்கியமானது. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி பார்திவாலா, அப்புறம் வந்து நீதிபதி மகாதேவன் அப்படிங்கிறது சரியான விடை. Which is the first state in India to implement sub-classification of scheduled caste after recent Supreme Court judgment regarding it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இந்தியாவில் பட்டியல் சாதியினரின் துணை வகைப்பாட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. தெலங்கானா அப்படிங்கிறது. நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதன்படி இந்தியாவில் இந்த துணை வகைப்பாட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா தெலங்கானா. ஸோ இதில் தமிழ்நாடு இருக்கு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கொஸ்டினை அணுகணும்.
The 3-member committee appointed by Tamil Nadu government to study center-state relation will be headed by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு நியமித்துள்ள 3 குழு யார் தலைமையில் செயல்படும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரியன் ஜோசப் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இந்த 3 குழு செயல்படும். இந்த குழுவோட நோக்கம் என்னன்னா மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய. நமக்கு ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம், மத்திய மாநில உறவுகளை ஆய்வுக்கு நிறைய குழு போட்டிருப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் இந்த குழு போட்டிருக்காங்க. ஆபரேஷன் சக்ரா வி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சக்ரா வி நடவடிக்கை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதோட தொடர்புடையதான் இந்த ஆபரேஷன் சக்ரா வி அப்படிங்கிறது. எப்பயுமே ஒரு நடவடிக்கை நடக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. அந்த வகையில் அது எந்த துறை சார்ந்தது, எந்த நாடுகளோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. The head of the 23rd Law Commission is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் 23வது சட்ட ஆணையத்தோட தலைவராக இருக்காங்க. Consider the following statements. Law Commission is a advisor body to Law Ministry. So far, 277 reports have been submitted by the Law Commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். சட்ட ஆணையம் சட்ட அமைச்சகத்திற்கு ஆலோசனைகளை வழங்கும் அமைப்பாகும். இதுவரை சட்ட ஆணையத்தால் 277 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சட்ட ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தோம். இந்த சட்ட ஆணையத்தில் ஆலோசனை வழங்கும் அமைப்பு இது வரைக்கும் 277 அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. Who among the following is said to be appointed as the 52nd Chief Justice of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் யார் இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த PR கவாய் அவர்கள் இப்போ 53வது நீதிபதியும் நியமிச்சாச்சு. ஸோ இது வந்து ஓல்டு. 52வது நீதிபதி யார் அப்படின்னா BR கவாய் அவர்கள். அடுத்து பாருங்க 84. Choose the correct statement regarding India Justice Report 2025. Karnataka ranked first the report, West Bengal ranked last in the report, Tamil Nadu is ranked in 5th place அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க. இந்திய நீதி அறிக்கை 2025 தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யும். அறிக்கையில் கர்நாடகா முதலிடத்தை பிடித்துள்ளது. அறிக்கையில் மேற்கு வங்காளம் கடைசி இடத்தை பிடித்தது. தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சரு. இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது கடைசியாக வர்றதை மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு இந்தியாவில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு கேட்பாங்க, இல்லை தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. Which of the following acts were amendment in order to nominate disabled person to local bodies? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998, ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 அப்படிங்கிறது. தமிழில் பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பரிந்துரை செய்வதற்காக பின்வரும் எந்த சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்தெந்த சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998. இதில் வந்து திருத்தம் பண்ணலை. அப்போ 1, 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. இதில் 1, 2 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் ஏசியா டு டெவலப் அண்ட் ஹீட் ஆக்ஷன் பிளான் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலேயே வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கிய முதல் மாநகராட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத் மாநகராட்சி கார்பரேஷன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலேயே வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கிய முதல் மாநகராட்சியம். வாட் டு யூ மீன் பை ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதித்துறை ஊடுருவல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்வாரண்டட் டு எக்ஸிவ் இன்டர்வென்ஷன் பை ஜுடிஷியரி இன்டு பாலிசி மேக்கிங் டு எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன். தமிழில் பாருங்க. கொள்கை உருவாக்கம் அல்லது நிர்வாக முடிவுகளில் நீதித்துறையின் தேவையற்ற அல்லது அதிகப்படியான தலையீடு அப்படிங்கிறது தான் நீதித்துறை ஊடுருவல், நீதித்துறை தலையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறை ஊடுருவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா கொள்கை உருவாக்கம் அல்லது நிர்வாக முடிவுகளில் நீதித்துறையின் தேவையற்ற அல்லது அதிகப்படியான தலையீடு தான் நீதித்துறை ஊடுருவல் அப்படின்னு சொல்லி, அதாவது சிம்பிள் டெஃபினிஷன் தான் நீதித்துறை ஊடுருவல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement is are correct regarding article 142 of the Indian Constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் empowers the Supreme Court to pass any decree to order necessary for doing complete justice in any matter before it. The power under article 142 can also be exercised by High Court in matters under the judicial. The order under article 142 are enforceable thoughts out the territory of India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 142 தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் தனக்கு முன் உள்ள எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான எந்த ஒரு ஆணையும் அல்லது உத்தரவையும் பிறப்பிக்க இது அதிகாரம் அளிக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரிவு 142 கீழ் உள்ள அதிகாரத்தை உயர்நீதிமன்றங்கள் தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட விஷயங்களிலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 142 கீழ் உள்ள உத்தரவுகள் இந்திய எல்லை முழுவதும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 1, 3 சரியானது அப்படிங்கிறது தான் கரெக்டு. 2வது வராது. 1 and 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தானதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகல்காமில் தாக்குதல் நடந்திருக்கும். அதன்படி இந்தியா சிந்து நதி நீரை நாங்கள் பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அதன்படி இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்புறம் சிம்லா ஒப்பந்தம் இது ரெண்டுமே பேசு பொருளாக இருந்துச்சு. இந்த வகையில் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1960. இது ரிசர்வ் பேங்க் அதாவது உலக வங்கியோட முன்னிலையில் இந்த கையெழுத்து ஆயிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கொஸ்டின் 90 பாருங்க, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 24 தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் நாள். இதுக்கு ஒரு கதை இருக்கும். எப்படின்னா, ராஜஸ்தானில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் ராஜஸ்தானில் போய் முதல் பஞ்சாயத்து ராஜை தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த டேட்ல தான். ஸோ அதை நம்ம பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடிட்டு வரோம். Choose the correct statement about Indus Water Treaty signed by Prime Minister Jawaharlal Nehru and Pakistan President Ayub Khan in 1960. The western flowing river of Jhelum, Indus, Chenab are controlled by Pakistan. The eastern following rivers of Satluj, Ravi, Beas are controlled by India. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆயூப் கான் ஆகியோர் 1960 கையெழுத்திட்டனர். ஜீலம், சிந்து, செனாப் ஆகிய மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பாகிஸ்தானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சட்லஜ், ராவி, பியாஸ் ஆகிய கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்தியாவில் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்துமே சரிதான். மெயினாக இந்த வருஷம் அப்போ யார் பிரதமர்களாக இருந்தாங்க, எந்தெந்த நதிகளை பாகிஸ்தான் கட்டுப்படுத்துது, எந்தெந்த நதிகளை இந்தியா கட்டுப்படுத்துது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட மையக்கரு. Which agreement fixed the line of control between India and Pakistan? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைக்கோட்டை நிர்ணயித்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே சிந்து ஒப்பந்தம் பார்த்தோம், இந்த சிம்லா ஒப்பந்தம் இதில் வந்துருச்சு. The Gundas Act was passed in which year கேட்டிருக்காங்க. குண்டா சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 1982. சமீபத்தில் நிறைய பேர் இந்த பேச்சு நிறைய அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் நிறைய குற்றங்கள் நிறைய நடக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த குண்டாஸ் ஆக்ட் நிறைய பேர் மேலே இது பண்ணாங்க. ஸோ அது போலீஸ் பாதுகாப்போட அந்த ஏரியாவில் உள்ள நிர்வாக பொறுப்பாளர்கள்ட்ட இந்த குண்டாஸ் ஆக்டை இது பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவிட்டுருவாங்க. அதன்படி அந்த வீட்டில் உள்ளவங்கள குண்டாஸ் ஆக்டில் போட்டுருவாங்க. அவங்க வீட்லேயும் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டிடுவாங்க. அந்த வகையில் இந்த குண்டாஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 தான். இதன்படி தான் அவங்க குண்டர்களாக கன்சிடர் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வாஸ் லான்ச்டு இன் 1997 to 1998. An amount of 3 crore has been allocated for the constituency development அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GST of 18%,
lived on the amount அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா 3மே சரியாக தான் இருக்கு. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Indian Cyber Crime Coordination Center comes under which the ministry அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் எந்த அமைச்சகத்தின் கீழே வருது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான். இந்த சைபர் குற்றம் பொதுவாக உள்துறை அமைச்சகத்தோட நோக்கமே என்னன்னா பாதுகாப்பை முக்கியத்துவமாக கொண்டது, அதுவும் இந்தியாவுக்குள்ள பாதுகாப்பு. அப்படிங்கும்போது இந்த சைபர் குற்ற ஒருங்கிணைப்புமே இந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சைபர் குற்றம் தொடர்பாக இப்போ சமீபத்தில் நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திட்டு வராங்க. அது தொடர்பாக அந்த சைபர் குற்றத்துக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பரும் ஒன்று இருக்குது, 1930 அப்படிங்கிறது. இந்த ஏடிஎம்லலாம் நீங்கள் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதை தொடர்பாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Article 93 of the Constitution deals with the post of Deputy Speaker of Lok Sabha. The post of Deputy Speaker has been vacant since 17th Lok Sabha அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். அரசியலமைப்பின் 93வது பிரிவு மக்களவை துணை சபாநாயகர் பதவியை பற்றி கூறுகிறது. 17வது மக்களவையிலிருந்து துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரிதான். அரசியலமைப்பின் 93வது பிரிவு எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த துணை சபாநாயகர் பதவியை பற்றி கூறுகிறது. 17வது மக்களவையிலிருந்து துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும். அப்போ இப்போ தற்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே இன் அப்சர்வ்டு ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 26. இந்த தினங்களை பொறுத்தளவில் தினங்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வரும், அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருக்கும். மெயினாக நம்மளுக்கு இந்த டேஸ் எப்படியாச்சும் இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் கண்டிப்பாக ஒன்று வந்துடுது. அதோட நோக்கமே என்னென்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, அதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த அறிவுசார் சொத்துரிமை தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 26. மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்டிருக்கு. 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ regarding the Tamil Nadu government's recent decision related to terminology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The term colony is to be removed from official records and public usages. The term was seen to symbolize oppression and connection to untouchability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க. தமிழ்நாடு அரசின் சொற்களஞ்சியம் தொடர்பான சமீபத்தில் முடிவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. காலனி என்ற சொல் அதிகாரப்பூர்வமாக பதவியிலிருந்து பொது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளது. இந்த சொல் ஒடுக்கப்பட்ட முறை மற்றும் தீண்டாமையின் அர்த்தத்தை அடையாளப்படுத்துவதாக காணப்பட்டது. ரெண்டுமே சரிதான். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா இந்த இதை முன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சென்சஸ் கம்ஸ் அண்டர் விச் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியலில் தான் வருது. இது சம்மந்தமாகவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதாவது பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க, ஸோ தமிழ்நாட்டில் எடுங்க, இங்கே தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக எந்த ஆண்டில் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. த கேஸ்ட் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் லாஸ்ட் கண்டக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1931 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சென்சஸ் ஆக்ட் 1948, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ஆக்ட் 2008 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948, புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் 2008. ஸோ ரெண்டுமே சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க. ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ஹெட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அலோக் ஜோஷி அப்படிங்கிறவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க.
அடுத்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷன் தொடர்பாக நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ப்ரிலிம்ஸில் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். டோல் ஃப்ரீ நம்பர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த டேஸ் சம்மந்தமாக 2-3 கேள்விகள் வருது. ஸோ அந்த வகையில் பார்த்து வச்சுக்கோங்க. CCTNSோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நம்ம சில விஷயங்களை நல்லா பார்த்துருப்போம், இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஆப்ஷன் படி நம்மளுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த வகையில் அப்ரிவேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் சென்சஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டல் கமிஷன் அறிக்கை எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1931 தான். சமீபத்தில் தான் பார்த்தோம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கடைசி அந்த 1931 தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 1931. Which High Court said individual belonging to scheduled caste lost their SC status immediately upon converting to Christianity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தமிழ்ல பாருங்க. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவுடன் பட்டியல் சாதியினரை சேர்ந்த தனிநபர்கள் உடனடியாக தங்கள் SC அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று எந்த உயர்நீதிமன்றம் கூறியிருக்கு? ஆந்திரா உயர்நீதிமன்றம். ஸோ அவங்க ஒருத்தவங்க இந்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அந்தஸ்து இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த கோர்ட் சமீபத்தில் சொல்லியிருக்காங்கன்னா ஆந்திரா கோர்ட் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த நியூலி அனௌன்ஸ்டு ECNet ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக அறிவிக்கப்பட்ட ECNet செயலியின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு இன்டகிரேட் ஆல் existing electoral apps into a single platform அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா தற்போது உள்ள அனைத்து தேர்தல் செயலிகளையும் ஒரே தளத்தில் இணைக்கப்பட்டது. அதாவது 40க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்காம் எலெக்ஷன் கமிஷன் தொடர்பாக. ஸோ இந்த 40ஐயுமே ஒருங்கிணைச்சு கொண்டு வரது தான் இந்த ECNet அப்படிங்கிறது. ஸோ இது சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் எல்லாருமே வாக்கு செலுத்துறவங்க, வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த ECNet அப்படிங்கிறது இருக்கு. The selection committee for CBI director included அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CBI இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் யார் அடங்குவார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போனன்ட் இன் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. CBI இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் எல்லாருமே அடங்குவாங்க. ஸோ பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்தது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் செட் அப் டு எக்ஸாமின் சப் கேட்டகரிஸ் ஆஃப் OBCs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த குழு OBCகளின் துணை பிரிவுகளை ஆராய அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹிணி கமிஷன் அப்படிங்கிறது தான் சமீபத்தில் இந்த OBCகளோட துணை பிரிவுகளை ஆராயக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு. வியனா கன்வென்ஷன் ஆஃப் law of treaties was signed in which year? ஒப்பந்த சட்டங்களுக்கான வியன்னா மாநாடு எந்த ஆண்டில் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1969 தான் இந்த சட்டம் கையெழுத்தாயிருக்கு.